அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதா என்ற இந்த அத்தியாயத்தின் 28வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். லஇம் பஸத்த இலைய யதக லீ தக்துலனி மா அன பிபாஸித்தின் யதிய இலைக லீ அக்துலக் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நீ என்னை கொல்வதற்காக உன் கரத்தை என்னளவில் நீட்டினாலும் உன்னை கொல்வதற்காக என் கரத்தை உன்னளவில் நான் நீட்டுபவனாக இல்லை. நிச்சயமாக நான் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுவை பயப்படுகிறேன். இன்னி உரீது அன் தபூஅ பி இத்மி வ இத்மிக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார் வதாலிக ஜஸாஉல் ஸாலிமீன். என் பாவத்துடனும் உன் பாவத்துடனும் இறைவன் பக்கம் நீ திரும்புவதை நிச்சயமாக நான் நாடுகிறேன். அவ்வாறு வந்தால் நீ நரகவாசிகளில் ஆகிவிடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்றும் கூறினார். فَطَوَّعَتْ لَهُ نَفْسُهُ قَتْلَ أَخِيهِ فَقَتَلَهُ فَأَصْبَحَ مِنَ الْخَاسِرِينَ. அவர் தன் சகோதரரை கொல்ல அவருடைய மனம் அவரை தூண்டியது. ஆகவே அவரை கொன்றார். ஆகவே நஷ்டவாளிகளில் அவர் ஆகினார். فَبَعَثَ اللَّهُ غُرَابًا يَبْحَثُ فِي الْأَرْضِ لِيُرِيَهُ كَيْفَ يُوَارِي سَوْءَةَ أَخِيهِ قَالَ يَا وَيْلَتَى أَعَجَزْتُ أَنْ أَكُونَ مِثْلَ هَذَا الْغُرَابِ فَأُوَارِيَ سَوْءَةَ أَخِي فَأَصْبَحَ مِنَ النَّادِمِينَ. தன் சகோதரனின் சடலத்தை எவ்வாறு அவன் மறைப்பான் என்பதை அவனுக்கு அல்லாஹ் காட்டுவதற்காக பூமியில் தோன்றுகிற ஒரு காகத்தை அல்லாஹ் அனுப்பினான். அவன், என் நாசமே, இந்த காகத்தை போன்று நான் ஆக இயலாமல் ஆகிவிட்டேனே. அப்படி ஆகியிருந்தால் என் சகோதரனின் சடலத்தை மறைத்திருப்பேனே என்று கூறி துக்கப்படுபவர்களில் ஆகிவிட்டான். மின் அஜ்லி தாலிக கதப்னா அலா பனி இஸ்ராஈல அன்னஹு மன் கதல நஃப்ஸம் பி கைரி நஃப்ஸ் அவு ஃபசாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ وَلَقَدْ جَاءَتْهُمْ رُسُولُنَا بِالْبَيِّنَاتِ ثُمَّ إِنَّ كَثِيرًا مِّنْهُمْ بَعْدَ ذَلِكَ فِي الْأَرْضِ لَمُسْرِفُونَ. அதன் காரணமாக எவன் ஒரு உயிரை கொலை செய்வதற்கு அல்லாமல் அல்லது பூமியில் விஷமம் செய்ததற்கல்லாமல் அநியாயமாக ஒரு உயிரை கொன்றானோ அவன் மக்கள் அனைவரையுமே கொன்றவன் போலாவான். எவர் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ அவர் மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போலாவார்.
என்று இஸ்ரவேலர்கள் மீது விதித்தோம். திட்டமாக அவர்களிடம் நம் தூதர்கள் அத்தாட்சிகளுடன் வந்தார்கள். பிறகு நிச்சயமாக அவர்களில் அதிகமானவர்கள் அதன் பின்னர் பூமியில் வரம்பு மீறுகிறார்கள். இன்னமா ஜஸாஉல்லதீன யுஹாரிஃபூனல்லாஹ வரசூலஹு வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா ஐயு கத்தலு ஔ யுஸல்லபு ஔ துகத்தஅ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் ஹிலாஃப் أو ينفوا من الأرض ذلك لهم جزي في الدنيا ولهم في الآخرة عذاب عظيم. அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் போரிடுபவர்கள் இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய முயல்பவர்களுடைய தண்டனையெல்லாம் அவர்கள் கொல்லப்படுவது அல்லது அவர்கள் சிலுவையில் அறையப்படுவது அல்லது அவர்கள் மாறுகால் வெட்டப்படுவது அல்லது அந்த நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு அவர்கள் கடத்தப்படுவதுதான். இது அவர்களுக்கு இவ்வுலகத்தில் உள்ள இழிவாகும். அவர்களுக்கு மறுமையில் பெரிய வேதனை உண்டு. இல்லல்லதீன தாபு மின் கபலி அன் தக்திரு அலைஹிம் ஃபஅலமு அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நீங்கள் அவர்கள் மீது ஆற்றல் பெறுவதற்கு முன்னர் மன்னிப்பு கோரி திரும்பியவர்களை தவிர அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். ஆக நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலத வஜாஹிது ஃபீ சபீலிஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் வெற்றியடைவதற்காக அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனளவில் சேர்ப்பிக்கின்ற நன்மையை தேடுங்கள், அவனுடைய பாதையில் போரிடுங்கள். இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வமித்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அதாபி யௌமில் கியாமத்தி மா துகுப்பில மின்ஹும் வலஹும் அதாபுன் அலீம். நிச்சயமாக நிராகரித்தவர்கள் மறுமை நாளின் வேதனையிலிருந்து பிணை கொடுப்பதற்காக இப்பூமியிலுள்ள அனைத்தும் அத்துடன் அவை போன்றதும் அவர்களுக்கு இருந்து அவற்றை கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அவை அங்கீகரிக்கப்படாது. இன்னும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையுண்டு. சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.